இன்றைக்கி ஜனவரி 31st 1995 ரஷ்யாவில் இருக்க ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லி ஒரு ஸ்னோ மவுண்டனை செலக்ட் பண்ணி ஜனவரி 31st டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 10 பேரும் கிளம்பி போன கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் மட்டும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாரு. மிச்சம் இருக்கிற 9 ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. கண்டினியூ பண்ணி போன ஃப்ரெண்ட்ஸ் 7 நாள் ஆகியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகலை. அதை தெரிஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த போலீஸும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஸ்னோ மவுண்டனில் சர்ச்சிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் தான் இந்த கேஸ் மிஸ்ட்ரியை ரீச் பண்ணுது. என்னென்னா, சர்ச் பண்ணி போன போலீஸ் டீம் ஸ்னோ மவுண்டனோட மிடில் ஒரு டென்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டென்ட் உள்ளேருந்து கிழிச்சிட்டு போன மாதிரி இருக்குது. ஆமாம், அந்த டென்ட்டை யாரோ உள்ளேருந்து கிழிச்சிட்டு உள்ளேருந்து எல்லாரும் வெளியே ஓடின மாதிரியான ட்ரேசஸை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த டென்ட்டுக்குள்ளே இவங்க யூஸ் பண்ண ஜாக்கெட்ஸ், பூட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. வெளியே ஸ்னோ -30 டிகிரியில் இருக்குது. ஆனால் யாருமே பூட்ஸும் ஜாக்கெட்டும் இல்லாமல் வெளியே எதுக்கு கிழிச்சிட்டு ஓடினாங்கன்ற விஷயம் பெரிய மிஸ்ட்ரியாக தான் போலீஸ்க்கு இருந்துச்சு. போலீஸ் அவங்க கண்டுபிடிச்ச ட்ரேசஸை ஃபாலோ பண்ணி ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட சர்ச் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு ட்ரீக்கு கீழே 2 பாடிஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 2 பேரும் எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் வெளியே இருந்த -30 டிகிரி தாங்க முடியாமல் 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகி இறந்துருக்காங்க. ஆனால் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி குளிர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கேம்ப் ஃபயரும் வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் குளிர் தாங்க முடியாமல் அவங்க 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகி அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அந்த பாடியை பார்த்த போலீஸ் இன்னும் சர்ச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, ஸ்பீடாக்குறாங்க. அந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது இன்னும் 3 பாடிஸ் கொஞ்சம் தூரத்துலேயே டென்ட்டுக்கு ரிட்டர்ன் வர ட்ரை பண்ணி ஃப்ரீஸ் ஆகி இறந்து போன ஸ்டேட்டில் கிடச்சிது. போலீஸ்க்கு ஒன்றுமே புரியலை. எதுக்காக இவங்க டென்ட்டை உள்ளேருந்து நைஃப் வச்சு கிழிச்சிட்டு -30 டிகிரி இருக்க குளிரில் இவங்க வெளியே ஓடணும், ஜாக்கெட்ஸும் பூட்ஸும் போடாமல் எதுக்கு இவங்க வெளியே போனாங்க, எதுக்கு இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியாமல் போலீஸ் பாயிண்ட் பிளாக்ல சிக்கிட்டு இருந்தாங்க. மிச்சம் இருந்த 4 பாடிஸ் அவங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் கிடைக்கல. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் 100% மிஸ்ட்ரியை ரீச் பண்ணிச்சு. 1 மந்த்துக்கு அப்புறம் ஸ்னோலாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சப்போ தான் மிச்சம் 4 பாடிஸ் போலீஸ்க்கு கிடைக்கிது. அதில் என்ன மிஸ்ட்ரின்னா, அந்த 4 பாடிஸில் ஒரு பாடி டங்கே இல்லாமல் கிடைச்சிது. அது மட்டும் தான் இந்த கேஸில் மிஸ்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. அந்த 4 பாடிஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்னோவில் ஃப்ரீஸ் ஆனதுக்கான இன்ஜுரி இல்லாமல் வித்தியாசமாக ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படிலாம் அடிபட்டிருக்குமோ, ஊன்ஸ் ஏற்பட்டிருக்குமோ, அந்த மாதிரி வித்தியாசமான இன்ஜுரிஸ் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன மாதிரி வித்தியாசமான அடிபட்டு இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு ஸ்கல்ல ஃப்ராக்சர், கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எப்படி ரிப்ஸ் அதாவது நெஞ்செலும்புலாம் உடையுமோ அந்த மாதிரி உடம்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெரிய மிஸ்ட்ரி என்னென்னா, உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸ்னோவில் ஃப்ரீஸ் ஆகிறவங்க யாருக்கும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் சுத்தமாக கிடையாது. சில ரிசர்ச்சர்ஸ் அப்புறம் ஆட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ட்ரெஸ்ஸில் சில ரேடியேஷன்ஸ்க்கான ட்ரேசஸும் இருந்ததாக கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அங்கே என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை ஏலியன்ஸ் வந்திருப்பாங்களா? அதை பார்த்து அவங்க டென்ட்டை கிழிச்சிட்டு வெளியே ஓடி இருப்பாங்களா? இல்லை கோஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சோஸ்.